Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஊழல், வாக்குறுதி மீறல் காரணமாக திமுகவை மக்கள் நிராகரிப்பார்கள் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பரப்புரை மேற்கொண்டார். திறந்த வாகனத்தில் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவு அலை மிக வலுவாக உள்ளது என்றும், சாதி மதபேதமின்றி தமிழிசைக்கு ஆதரவு பெருகுகிறது எனவும் தெரிவித்தார். திமுக அரசை மக்கள் நிராகரிக்கப் போகும் முக்கிய காரணம் ஊழல் என குற்றம் சாட்டிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் திமுக அரசு செயல்பட்டதாக கூறினார். மயிலை தொகுதியினுடைய களம் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மிக பிரகாசமாக இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் தொடர்ந்து இங்கே பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஜாதி மத பேதமின்றி அவர்களுக்கு வாக்காளர்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். மயிலை தொகுதியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெற்றி பெறுவது இங்கே உறுதி. நீங்கள் திமுக அரசை வாக்காளர்கள் வீட்டுக்கு அனுப்பப் போகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் முதல்ல ஊழல் ஊழல் ஊழல். வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசாக இந்த அரசு 5 வருடம் செயல்பட்டது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அனைத்து துறையிலும் சுணக்கம். இப்படி இருக்கும்போது நிச்சயமாக வாக்காளர்கள் கோப அலையிலே இருக்கிறார்கள். பெண்களுக்கான மசோதா 33% என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவாக பாஜக கொண்டு வருவது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. அதை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு எந்த முகாந்தரமும் கிடையாது.